ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். தம்ப்நெயில் பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன vlogனு. நான் வந்து இந்தியாவிலேருந்து துபாய்க்கு வரும்போது எடுத்த vlog தான். ஸோ 4 டேஸும் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா 4 டேஸும் கொஞ்சம் ஃப்ரீயாக சமைக்கவும் இல்லை, அவனுக்கும் ஃபுட்டு நான் எதுவும் செய்யலை, அம்மாவே எல்லாம் செஞ்சு தந்துட்டாங்க, சும்மா அவனுக்கு கொடுக்குறது மட்டும் தான். ஸோ ரொம்ப ஃப்ரீயாக இருந்துட்டு திடீர்னு கிளம்பி எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ பேக்கிங்கும் நான் பண்ணல, என் ஃப்ரெண்டு தான் பண்ணி தந்தா. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கடுப்பாகவே இருந்துச்சு. கிளம்பி என்னடா தனியாக வர அங்கே போகணும் அந்த மாதிரி இருந்துச்சு. சரி போய் தான் ஆகணும்னு சொல்லிவிட்டு சரின்னு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு அங்கே வந்து சீக்கிரமாகவே கொஞ்சம் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டோம். ஸோ கொஞ்சம் விண்டோ ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அப்படியே எல்லாம் பார்த்துட்டு அவனும் கொஞ்சம் நல்லா சிரிச்சிட்டு ஜாலியாக விளையாடிட்டு தான் இருந்தான். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ இங்கெல்லாம் வந்து எதுவுமே நம்ம வாங்குகிற மாதிரிலாம் இருக்காது, எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். மேபி நல்ல ஆஃபர்ஸ்லலாம் இருந்தால் வாங்கலாம்னு நினைக்கிறேன். பட் நான் பார்த்தது எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. ஸோ சரி நம்ம பார்த்ததோடு நிப்பாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு நான் எதுவுமே வாங்கலை. பட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அந்த ஷாப்பில் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நிறைய ஷாப்ஸ் போனாங்க, இருந்த எல்லா ஷாப்ஸ்க்குமே போயிட்டேன். ஏன்னா எனக்கு 1 hour கிட்டக்க இருந்துச்சு. ஸோ அப்படி எல்லா ஷாப்ஸ்க்கும் போயிட்டுருக்கும்போது ஒரு ஷாப்பில் வந்து அந்த அக்கா வந்து ரொம்ப இவன்கிட்ட ரொம்ப பேசி சிரித்து, இவனும் நல்லா சிரித்து பேசிகிட்டு இருந்தான். லாஸ்ட் அவங்கக்கிட்டலாம் போயிட்டு கொஞ்சம் நேரம் அவங்ககிட்ட இருந்துட்டு ஒரு 20 minutes கிட்டக்க அவங்கக்கிட்டேயே அவன் சிரித்து அங்கே பக்கத்தில் போகிறவங்கெல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் ரொம்ப சிரிச்சிட்டு இருந்தாங்க, நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. ஸோ அங்கே போயிட்டுருக்கவங்கெல்லாம் திரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு ஜாலியாக இருந்தான். எனக்கும் போனோட அவரை கூட கரையை രണ്ട് കൈ പിടിച്ച് പൊക്കുന്നു. അവൻ പിടിച്ച് 2 കൈ പിടിച്ച് நெக்ஸ்ட் டைம் இந்தியா போகிறப்ப இந்த அக்கா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மீட் பண்ணிட்டு தான் போகணும்னு இருக்கிறேன். ஸோ நாங்கள் ஃப்ளைட்டில் போர்ட் ஆகிட்டோம். போர்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 5-10 minutes எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறமா தூங்கிட்டு எப்போ எழுந்திரிச்சானா நான் துபாய் ரீச் ஆனதுக்கப்புறமா தான் அவன் எந்திக்கவே செஞ்சான். ஸோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் இந்தியா போகிறப்ப ஏன் வந்து நைட்டு புக் பண்ணலன்னா, ஃபங்க்ஷன் வந்து மார்னிங் ஒரு 10 ஸ்டார்ட் ஆயிரும் சொன்னாங்க. லேட்டாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் புக் பண்ணியிருந்தோம். பட் ஆஃப்டர்நூன் ஃப்ளைட்டு வந்து என்னாச்சுன்னா எங்களுக்கு ஒரு 2 hours டிலே ஆகி லேட் ஆகிடுச்சு. அதனால தான் நான் வந்து மிட்நைட்டில் தான் நான் வந்து வீட்டுக்கு ரீச் ஆனேன். இல்லைனா நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஈவினிங்கே போயிருப்பேன். பட் இனிமேலாம் என்ன பண்ணணுன்னா, ஆக்சுவலாக நைட்டு தான் முன்னாடி தெரியும் நைட்டுனா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஏன்னா அவன் தூங்கிடுவான். ஸோ நமக்கு பெருசாக எதுவும் இருக்காது, ரொம்ப அழலாம் மாட்டான், அந்த மாதிரி தான். பட் எங்களுக்கு ஃபங்க்ஷன்னால தான் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணியிருந்தோம். பட் இது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஃப்ளைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டு தான் இருந்தான். ஸோ ஃப்ளைட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து துபாய் சீக்கிரமாக ரீச் ஆகிடணும் அப்படி தான் இருந்துச்சு. கிளம்புறப்ப கொஞ்சம் கடுப்பாக இருந்தாலும் ஃப்ளைட்டில் ஏறி உட்கார்ந்தோன்னே துபாய் போயிடணும் அந்த மாதிரி ஆயிடுச்சு.
துபாயை பார்த்த உடனே கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. அப்பா வீடு வந்தாச்சு, இப்போது என் ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க, பிக்கப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. துபாய் ரீச் ஆகிட்டு எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருந்துச்சு, இமிக்ரேஷன் அதெல்லாம். பட் பேக்கேஜ் வந்து கொஞ்சம் வர லேட் ஆச்சு. ஸோ அதுக்கே வந்து நான் ஒரு 15-20 மினிட்ஸ் கிட்டக்க அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், பேக்கேஜ் கிளைம் இடத்துல மட்டும். ஸோ அதை முடிச்சுட்டு வெளியே வந்தால் என் ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணியிருந்தான். பட் அதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டோம் 2 பேருமே. அவங்களும் எடுக்கலை, நானும் எடுக்கலை. ஸோ அப்படியே போயிடுச்சு 2 பேரும். இவன் கொஞ்சம் நேரம் அவங்கள பார்த்துட்டு இருந்தான், அதுக்கப்புறம் போயிட்டான். அவன் ஏதோ போகமாட்டானோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் போயிட்டான். கொஞ்சம் நேரம் அவனை பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போயிட்டு நார்மல் ஆகிட்டான். ஸோ என் கைக்கு வந்து விடுதலை கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்து என்னெல்லாம் கொண்டு வந்தேன்னு ஒரு நாள் வீடியோ எடுத்தேன், அதையும் இதிலேயே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பெருசாக எதுவுமே கொண்டு வரல. தனியாக போனதுனால எனக்கு லக்கேஜ் வந்து அதிகமாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எது கேட்டாலும் வேணாம் சொல்லி ரொம்ப கம்மி பண்ணேன். அதுக்காக மட்டும் சில திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அது கூடவே வந்து எங்கள் அம்மா பண்ண அந்த இட்லி பொடி, அப்புறம் உளுந்து எல்லாம் பவுடர் பண்ணி தருவாங்க களி பண்ணுறதுக்கு, அப்புறம் சுக்கு மல்லி, அவனுக்கு சத்து மாவு, அவ்வளோதான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆக்னிலாம் இருந்துச்சுன்னா இந்த பட்டை போட்டு காய்ச்சின எண்ணெய் போட்டால் சரியாயிடும். அப்படியா? ஆமாம். ஓகே, அதான் நார்மல் தேங்காய் எண்ணெய். ராகியில் ஹெல்த் மிக்ஸ் ஒரு 24 இது வச்சு பண்ணது. எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்க மாட்டேங்க. எதுவுமே சாப்பிட வேணும் அப்பாவுக்கு. என்ன வேணும் அப்பாவுக்கு சாப்பிட? பாரு, ராகி, சுக்கு, இட்லி பொடி இதை மட்டும் எடுத்துன்னு வாங்க. ஆக்சுவலாக தனியாக போனதுனால நிறைய எடுக்க முடியல, நானாக சாப்பிட்டு வந்தேன். இட்லி பொடி உங்களுக்கு ப்ரஷ் வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்கு ப்ரஷ் எனக்கு? இது பாருங்க, இப்போ உங்களுக்கு தொண்டை கட்டினது எல்லாம் சரியா போயிடும். ஓகேவா? என்னன்னு கேளுங்க. என்ன இது? இது வந்து சின்னமன் சாரி, ட்ரை பவுடர். இது வந்து திருப்புளியெல்லாம் போட்டு பண்ணாங்க. வரட்டி எனக்கு நாங்க கோல்டோட தானே போனேன். போட்டோன்னு எனக்கு இதெல்லாம் இருக்கு, ஏலக்காய் இருக்கு. இதுதான் எனக்கு ஃபேவரட். புக்கு வந்துருச்சு. புக்கு எங்க வாங்குனீங்க? இதுதான் எங்கேயா அவன் போய் வாங்கிட்டு வந்தான். குரங்கும் முதலையும் எறும்பும் புறாவும் எல்லாமே சூப்பரா இருக்கு தெரியுமா ஸ்டோரிஸ்லாம். ஆற்றங்கரையில் 2 முதலைகள் வாழ்ந்து வந்தன. ஆற்றோரத்தில் பழ மரங்கள் இருந்தன, அவற்றில் பலவிதமான பழங்கள் இருந்தன. எனக்கு எதுக்கு இது? காம்ப்ளான் மில்க் காம்ப்ளான். எனக்கு எங்க மாம்பழம், ஜாக் ஃப்ரூட் எங்க? நீ மட்டும் தான் தின்றுருப்பீங்க. வெயிட் பத்தல சொன்னீங்களா இல்லையா? வெயிட் வேற ஏதாவது வச்சுட்டு அது பழம் எடுத்ததுக்கு எடுத்து வந்துட்டேன். பழம் அவனுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். ட்ரெஸ், நிறைய ட்ரெஸ், எல்லாம் சூப்பர் சூப்பர் ட்ரெஸ். இது பாருங்க, நீ படிச்ச புக்கா? உங்க அம்மா படிச்ச புக்கடா. இதுதான் நாங்க படிச்சோம். வாவ், சூப்பரா இருக்கு அந்த ஸ்டோரி. இவன் வந்து யாருன்னு தெரியுமா? தெரியுமா? தெரியும். அவன் வந்து இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க, இந்த 3 பேர்ட்ஸும் ஆகி இவனுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துக்காக கொண்டு போவாங்க. இது நிறைய சீரியஸ் புக். இது இன்னும் நிறைய புக் உண்டு. இதுல இது ஒண்ணுதான் ஒழுங்கான இது இருக்குது. பால்டி அதான் ஒவ்வொரு இடத்துக்காக கூட்டிட்டு போய் தங்கம். அம்மாவோட புக் இது, அழகா இருக்கே. வெரி குட், நம்ம படிக்கலாம் தங்கம் இது அப்புறம், சரியா? அப்புறம் இந்த புக் எனக்கு சின்ன வயசுல எங்க எல்லாருக்கும் ஃபேவரட் புக் தெரியுமா? பாருங்க, சூப்பரா இருக்கு. லயன். தினேஷ்க்கு அதை காமிச்சு பயம் கட்டி கொடுப்பேன். எல்லாருக்குமே இந்த புக் பிடிக்கும். எனக்கு அழகா இருக்குல்ல. எங்க லைப்ரரியில இதை பார்த்து பயந்து நாங்க சாப்பிடுவோம் தெரியுமா? அப்புறம் இந்த புக்கு
ஓகே நல்லா இருக்கும். ஓகே போல்தி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நீயும் படிக்கணும், பார்த்துக்கோ. ஸோ அம்மா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அது என்னதுன்னா, நீங்கள் உங்கள் மருமகனுக்கு மாம்பழம் அப்புறம் சக்கை அதெல்லாம் கொடுத்து விடலையா. ஸோ முடிஞ்சால் நீங்கள் கொடுத்து விடுங்க. சும்மா சொன்னேம்மா. அண்ட் இதோட இந்த இந்தியா vlog சீரீஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறதெல்லாம் துபாய் vlog தான். பாய்.